ஓகே. ஒவ்வொரு மைத்ரேயன் முகூர்த்தமும் ஸ்பெஷலா ஒவ்வொரு பிரச்சனைக்காக என்ன வழிபாடு முறைன்னு நம்ம பார்த்துட்டு அதையும் எல்லாரும் ஃபாலோவும் பண்ணி நல்லாயிட்டாங்களாமே. கமெண்ட்ல பார்த்தேன் மேம் நானு. பெண்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை தான் நம்ம சொல்ல போறோம். எவ்வளோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யுட்ரஸ் ரிலேட்டடா கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான அமுதினி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்பெஷல் டானிக் அது. ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீனேஜ்ல இருக்கிற கேர்ள்ஸ்க்கே பிசிஓடி இருக்கு. ஸோ இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் பெண்களுக்கானது. ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு, ஸோ உடல் பருமன், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் வந்து ஒவ்வொரு வீடியோலும் இதுதாங்க நான் சொல்லிகிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து குணமானவங்கள நிறைய பேரை நான் வந்து வீடியோவும் எடுத்து நிறைய பேர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். ஒரு அம்மா பொண்ணு அவங்கள வந்து நான் ஃபோனில் பேசியிருக்கேன். அவங்க எதனால் வந்தாங்க, எப்படி குணமானாங்க அப்படிங்கிறத என்கிட்ட ஒரு ஆனந்த கண்ணீரோட அழுதுகிட்டே இவ்வளோ விஷயத்தையும் சொன்னாங்க. அதனால தான் எங்கள் நித்யா மேம்க்கு வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸு, அதை விட அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்க. அதனால் இப்போ நாங்கள் குணமாகறோம், அதனால் நித்யா நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எங்கள் நித்யா மேம் பேர்லேயே நிறைய கோவிலில் அர்ச்சனையெல்லாம் பண்ணி இங்கே வந்து குணமானவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தோடு வந்து எங்கள் நித்யா மேம்கிட்ட கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு இங்கே வந்தால் குணமாகறாங்க அப்படின்னா இங்கே அதுதாங்க. மெடிசன் ப்ளஸ் கோவில், ஆன்மீகம், மருத்துவம் ரெண்டுமே நிறைஞ்ச இடம்தான் இங்கே சித்தா, இந்த தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேரில் வந்து எல்லா விஷயமும் இருக்குது. நிறைய பேர் வந்து இங்கே வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வர்றவங்க நிறைய பேர் அவங்க பிரச்சனைகளும் சொல்லுவாங்களாம். எங்கள் மேம் கேட்பாங்களாம், என்னங்க அப்படின்னா பயம் அவங்களுக்கு, இதனால இருக்குமா அதனால இருக்குமான்னு ஒரு பயத்துலேயே இங்கே வந்து நிறைய விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்களாம். அவங்க வந்து உடம்பு சரியில்லைன்றதை அதையும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்களாம். அதான் அவங்க சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, எதுனாலும் இங்கே வந்துட்டிங்களா ஒரு பயமும் வேணாம், நான் இருக்கேன் அப்படின்னு எங்கள் மேம் சொல்லி குணமாக்குறவங்கள நிறைய பேரை என் கண்ணாலே பார்த்துருக்கேன். இன்னைக்கு நீங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு முக்கியமான பதிவு தாங்க மைத்ரேயன் முகூர்த்தம். என்னடா இது, நித்யா மேம் நிறைய பேசிகிட்டு இருக்காங்க, மைத்ரேயன் முகூர்த்தம் எப்போன்னு சொல்லவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு தானே கேட்குறீங்க. வாங்க, அவங்களையே என்னைக்கு அது இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் மேம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அவங்கள சந்திப்போம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களுக்காக நிறைய பேர் வெயிட்டிங். மைத்ரேயன் முகூர்த்தம் உங்க ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் என்ன ஸ்பெஷல், ஆரோக்கியத்தை பத்தி எப்படி சொல்வீங்க, நாங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ரெடியா இருக்காங்க. சொல்லுங்க மேம், இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் ஸ்பெஷல் என்ன? ஓகே. ஒவ்வொரு மைத்ரேயன் முகூர்த்தமும் ஸ்பெஷலா ஒவ்வொரு பிரச்சனைக்காக என்ன வழிபாடு முறைன்னு நம்ம பார்த்து அதையும் எல்லாரும் ஃபாலோவும் பண்ணி நல்லாயிட்டாங்களாமே. கமெண்ட்ல பார்த்தேன் மேம் நானு. பண்றாங்க, இங்கேயும் சொல்லுவாங்க மேம். இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் ஜூலை 24 வெள்ளிக்கிழமை நமக்கு வருது. பரவாயில்ல, வெரி குட். வெள்ளிக்கிழமை பெண்களுக்கான ஒரு வழிபாட்டு முறை தான் நம்ம சொல்ல போறோம். எவ்வளோ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த யுட்ரஸ் ரிலேட்டடா கைனகாலஜிக்கல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஃபைப்ராய்டு யுட்ரஸ் இருக்கு, எண்டோமெட்ரியோசிஸ் பார்க்குறோம், பிசிஓடி பார்க்குறோம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உடல் பருமன் அதிகமாகிட்டே போகிறது, ஃபேஸில் அன்வான்ட் ஹேர் க்ரோத் நிறைய வருது, ஹேர் ஃபால் ஆகுது. ஸோ இதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ், இன்ஃபெர்டிலிட்டி, இந்த குழந்தையின்மை பிரச்சனை, இந்த மாதிரி தான் நம்ம பெண்கள் நிறைய பேருக்கு நம்ம பார்க்குறோம். இதுக்குமே பெண்களுக்கான அமுதினி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், ஸ்பெஷல் டானிக் அது. ஸோ பெண்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டீனேஜ்ல இருக்கிற கேர்ள்ஸ்க்கே பிசிஓடி இருக்கு. 16 வயது பெண் 93 kg இருக்காங்க. ஸோ 15 years இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை பார்த்தீங்கன்னா 85 kg. ஸோ எப்படி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகுது, பிசிஓடி இங்கே எப்படி வருது, இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இது வழிபாட்டு முறை கண்டிப்பாக செய்யுங்க, மருந்தோட சேர்த்து. நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் பெண்களுக்கான அமுதினி, இதுவுமே நம்ம வந்து ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் பெண்களுக்கானது. ஸோ கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, குழந்தையின்மை பிரச்சனை இருக்கு, ஸோ உடல் பருமன், இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாம். துர்க்கை அம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை வர்றது, நிறைய பெண்கள் வார வாரம் வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வாங்க. ஆமா, எலுமிச்சை தீபம் போடுவாங்க.
ஸோ இந்த வழிபாடு செய்யும்போது காலையில நம்ம வந்து 10:30-12 ராகு காலத்துல துர்க்கையம்மன் வழிபாடு அந்த எலுமிச்சை தீபம் போட்டுட்டு வரலாம் கோயில்ல போயிட்டு. அந்த டைம்ல ராகுகால டைம்ல எலுமிச்சை தீபம் போட்டு அம்மனை நல்லா வேண்டிட்டு வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மைத்ரேயன் முகூர்த்த நேரம் மதியம் 2 மணிலிருந்து 4 மணிக்குள்ள. அப்போ மதிய நேரத்துல தான் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்ய போறோம். ஸோ வீட்டு பூச்சி அறையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு துர்க்கையம்மன் படம் இருந்துச்சுனாலோ இல்லை விக்கிரகம் இருந்துச்சுனாலோ அதுக்கு நம்ம இந்த பூஜையை செய்யலாம். வழக்கமாக நல்லா நம்ம உட்காந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல 4 பக்கமும் மஞ்சள் வச்சுட்டு கிரீன் இங்கு பென்ல நம்ம எழுத போறோம். பச்சை நிற பென்ல நம்ம எழுத போறோம். ஸோ யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இல்லை வீட்டில் நம்ம பெண் குழந்தைக்கு இருக்கு, இல்லை அம்மாவுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அம்மாக்காக நம்ம வேண்டிக்கு சரி, இல்லை நமக்கே இந்த பிரச்சனை இருக்குனாலும் அவங்க பெயரை எழுதிட்டு இந்த கர்ப்பப்பை தொடர்பான இந்த பிரச்சனை கூடிய சீக்கிரமாக நமக்கு சரியாகணும் அப்படின்னு பச்சை இங்க்ல எழுதி மடிச்சு வச்சிடணும். இதுல 1 ரூபி காயின் வச்சுட்டு ஒரு மஞ்சள் துணியில முடிச்சா கட்டி நம்ம அம்மன் முன்னாடி வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குங்குமம் இருக்கு பாத்தீங்களா, நல்ல தூய்மையான குங்குமம் எடுத்து அம்மனுக்கு நம்ம அர்ச்சனை செய்யணும். ஓம் துர்க்கை அம்மா போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிட்டு 51 முறையோ 108 முறையோ அந்த குங்குமத்தை நம்ம அம்மனுக்கு அர்ச்சனை செய்து நல்ல மனதார வேண்டிக்கணும். அந்த டைம்ல 2லிருந்து 4 மணிக்குள்ள வேண்டிட்டு இந்த முடிச்சு அம்மன் கிட்டேயே இருக்கட்டும். அப்புறம் மாலை நேரத்துல இந்த முடிச்சு எடுத்துட்டு போயிட்டு நம்ம கோயில் உண்டியல்ல போட்டுடலாம். அதே மாதிரி இந்த குங்குமம் எடுத்துட்டு போயிட்டு கோயில் அர்ச்சகர்கிட்ட கொடுத்துட்டு வர்றவங்களுக்கு நம்ம கொடுக்க சொல்லலாம். அந்த மாதிரி கோயிலுக்கு வரவங்க இந்த குங்குமத்தை அணிய நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டே வந்துடும். ஏன்னா இது கூட நம்ம சொல்லக்கூடிய நம்ம ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இந்த வழிபாட்டு முறை இவங்க செஞ்சுட்டு மெடிசன்ஸும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது ஸ்பெஷலா நம்ம சொன்ன அமுதுனி மெடிசன் இருக்கு, குமரி கஷாயம் இருக்கு பெண்களுக்கானது, ஹெர்பல் டீடாக்ஸ் டீ இருக்கு, அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு, பிசிஓடி இஷ்யூஸ் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஸோ எல்லாமே நமக்கு சரியாகும். ஸோ பெண்களுக்கான யோக பயிற்சிகள் என்னென்ன செய்யணுன்றதை நம்ம நோட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ வெயிட் லாஸ் ஆகுது, இம்பேலன்ஸா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தா அது சரியாகிறதுக்கான மருந்தும் கொடுக்குறோம். இதுல முக்கியமாக சதாவரி நெய் இதுவும் கொடுக்குறோம். தண்ணீர் விட்டான் கிழங்கு இதுல இருந்து செய்யக்கூடிய நெய் மருந்து. ஓகே. சோ இதனோட சேர்த்து நம்ம எடுக்கும்பொழுது இந்த அமுதினி, குமரி கஷாயம், சதாவரி நெய் இதனோட கொடுக்கக்கூடிய குரு மருந்துகள் சேர்த்து எடுக்கும் பொழுது மேக்சிமம் 2 monthsல திரும்ப ஸ்கேன் எடுத்து பார்த்தோம்னா பிசிஓடி எல்லாம் காணாம போயிடுது. நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ ரெகுலரா பீரியட்ஸ் வர்றதுக்கும் தைராய்டு இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு கிளியர் ஆகிறதுக்கும் நம்ம மெடிசன்ஸ் கொடுக்குறோம். இந்த வழிபாட்டு முறையும் செய்யுங்க, கூடிய விரைவில் குணமாகலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ. இதாங்க ஒரு மைத்ரேயன் முகூர்த்தத்திலையும் ஒரு விஷயங்கள் நம்ம ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட இந்த பரிகாரம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மைத்ரேயன் முகூர்த்தத்தை நான் கடைப்பிடிக்கிறேன், அதே பரிகாரம் எங்கள் நித்யா மேம் சொன்னதை நான் அப்படியே கடைப்பிடிச்சி இன்றைக்கி நல்லா இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு மைத்ரேயன் முகூர்த்தத்துலேயும் எங்கள் மேம் வந்து இதுக்காக இந்த விஷயத்தை சரி பண்ணுங்க அப்படின்ட்டு. நீங்கள் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா கவலைப்படாதீங்க, நேராக இங்கே வாங்க. இது மேம் சொல்கிறது அது அந்த டீடாக்ஸ் டீ ஒன்று இருக்குது. உடம்புல உள்ள கழிவுகள் நம்மளுக்கு நல்லா வெளியில் வந்துட்டாலே நீங்கள் பாதி ஆரோக்கியம் ஆகிடுவீங்க. அதுக்கான விதிமுறைகள், அதுக்கான வழிமுறைகள் இங்கே இருக்குது, அதுக்கான டீ இருக்குது, அதுக்கான மருந்து இருக்குது. அதனால் ரொம்ப குண்டாயிட்டேன், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நேராக நான் வீடியோலேருந்து நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்க, இங்கே வாங்க. இது எதனாலங்கிறது, இந்த ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்றத எங்கள் மேம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அதுக்கான வழிகளும் பண்ணி இங்கே எல்லா மெடிசனும் இருக்குங்க. ஏன் அலையிறீங்க, ஏன் கஷ்டப்படுறீங்க, பயப்படாதீங்க, நேராக வாங்குங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தேங்க்யூ.